கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆண்டு விழாவை முன்னிட்டு மாணவ மாணவியரின் படைப்பில் உருவான அறிவியல் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள சந்திரயான் 3 விண்கலத்திலிருந்து ரோவர் வெளியேறும் தத்ரூப காட்சி அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் அருண். தற்பொழுது இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அறிவியல் கண்காட்சி எப்படி நடைபெற்றிருக்கு? கள நிலவரத்தை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். கோவை காந்திபுரம் பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த சுகுணா ரிப் பள்ளி. இந்த சுகுணா ரிப் பள்ளியை பொறுத்த வரைக்கும் சுமார் 1200 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இது மேல்நிலை பள்ளியாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு பயின்று வருகிறார்கள். இந்த பள்ளியினுடைய 37வது நிறுவனர் நாள் விழாவானது தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனர் நாள் விழா இதுவரைக்கும் ஆண்டுதோறும் நடைபெற்று வரும் நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் இங்கு விளையாட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு வகைகளில் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு சந்திரயான் 3 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு முதலாம் ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி இந்த நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் இங்கு அறிவியல் கண்காட்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அறிவியல் கண்காட்சியில் சந்திரயான் 3 விண்கலத்தை அது எப்படி செயல்பட்டது என்ற ஒரு தத்ரூப காட்சியானது இங்கு வடிவமைக்கப்பட்டு அந்த காட்சியானது இங்கு செயல்முறை விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை இதுவரைக்கும் சுமார் ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பார்த்து இந்த கண்காட்சியை பார்த்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கல்வி நிறுவனத்திற்கு சொந்தமாக மட்டும் 7 பள்ளிகளானது செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகளானது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் இந்த அறிவியல் கண்காட்சியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இங்கு அனைத்து அதாவது ஒவ்வொரு பாடப்பிரிவுகளுக்கும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், பொருளாதாரம், சமூகவியல், இயற்பியல், வேதியியல் என சுமார் ஒரு 150க்கும் மேற்பட்ட அரங்குகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் கோவலன் கண்ணகி அந்த அவர்களது வாழ்ந்த வாழ்க்கை அது தொடர்பான நாடகம், அதே போன்று கல்லணை எப்படி கட்டப்பட்டது, அந்த கல்லணை யாரால் கட்டப்பட்டது, தஞ்சை பெரிய கோவில் என பல்வேறு வகையிலான அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கணிதத்தில் என்னென்ன வகையிலான அந்த புதிய 3D 2D இந்த வகையில் எந்தெந்த வகையில் கணிதத்தை கொண்டு போய் செல்ல முடியும் என்பது தொடர்பான அரங்குகள், அதே போன்று சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் எப்படி செயல்படுகிறது என்பது தொடர்பான அரங்கு, இப்படி பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது இந்த சந்திரயான் விண்கலத்தில் லேண்டர் மற்றும் இந்த ரோவர் எப்படி செயல்பட்டது இது தொடர்பான ஒரு தத்ரூப காட்சியானது இங்கு அமைக்கப்பட்டு அந்த காட்சியும் இங்கு வரக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு அரை மணிக்கு நேரத்திற்கு ஒரு முறை இது தத்ரூபமாக காட்டப்பட்டு வருகிறது. இந்த சந்திரயான் விண்கலத்தை மட்டும் ஒருங்கிணைப்பதற்காக, அதாவது அதனை தயாரிப்பதற்காக சுமார் 1.5 மாதங்கள் அதை எடுத்துக்கொண்டதாக இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் முழுமையாக மாணவர்களின் படைப்புகளால் உருவாக்கப்பட்டது மட்டும்தான் இந்த கண்காட்சியில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து இந்த சந்திரயான் விண்கலத்தை உருவாக்கிய மாணவர் தற்போது நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தம்பி வணக்கம். நீங்க இந்த சந்திரயான் விண்கலத்தை எப்படி உருவாக்குனீங்க? இதற்கு யார் உங்களுக்கு உறுதுணையா இருந்தா? எவ்வளவு நாள் உங்களுக்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க இதுக்கு? சார், இது முழுக்க எங்களோட ஃபிசிக்ஸ் சார் சசி சாரோட கைடன்ஸோட நடந்தது. ப்ளஸ் இது பண்ண எங்களுக்கு நியர்லி 1 மந்த் ஆச்சு. அதோட உள்ள நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது. ப்ளஸ் அட்ரினோ போர்டு, மோட்டார்ஸ் உள்ள நிறையா ஃபிக்ஸ் பண்ணி நியர்லி ஒரு 1.5 மந்த் ஆச்சு சார். டோட்டல் ப்ராஜெக்ட் பண்ண உள்ள 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. டோட்டலாக ஹார்ட் ஒர்க் போட்டோம், எல்லாருமே பண்ணது தான். ப்ளஸ் இவங்க லேண்டரோட பார்ட்டு. அப்புறம் இதை பண்ணி முடிக்கிறதுக்கு பிரின்சிபல் சாரோட சப்போர்ட் இருந்தது. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணோம் சுற்றி. ப்ளஸ் அதோட மேக்கிங் எப்படின்னா அலுமினியம் ஃபாயிலோட அலுமினியம் மெட்டல் எல்லாம் சுற்றி பண்ணது தான் சார். நீங்கள் இதனுடைய இந்த செய்யும் போது அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் சேஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே புதுசாக இருந்தது, எங்களுக்குமே புதுசாக தான் இருந்தது. ஸோ இந்த டாபிக் எடுத்து இதை பற்றி ரிசர்ச் பண்ண எங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாகி, அதுக்கப்புறம் சாரோட கைடன்ஸ், அவர் சப்போர்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி, அவர் இல்லாமல் எங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டீம் ஒர்க் எல்லாமே கற்றுக்கிட்டோம். இப்போ இது சயின்டிஃபிக்காக இது மட்டும் கற்றுக்காமல் நாங்கள் நிறைய குவாலிட்டிஸ், வேல்யூஸும் கற்றுக்கிட்டோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணாலும் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுது சார். இப்போ இந்த கண்காட்சின்றது இந்த ஒரு அறிவியல் கண்காட்சி. இந்த கண்காட்சி நிறையா நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. இதை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு மாணவியா? எப்போவுமே எக்ஸ்போனாலே சயின்ஸ் எக்ஸ்போன்ட்டு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் இங்கே சயின்ஸில் தாண்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தமிழ்னு எடுத்தால் அதில் நிறைய ட்ராமாஸ் அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான இது பார்த்த மாதிரி இருந்தது. அப்புறமா ஃபிசிக்ஸ்னு எடுத்தோன்னா எங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் மோட்டர்ஸ். ஸோ அதுக்கு நாங்கள் ஐவியே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூல்லேருந்து. அதெல்லாம் நாங்கள் நேரில் ஃபவுண்டரிஸ்லாம் பார்க்கும்போது, அந்த கேஸ்டிங்லாம் பார்க்கும்போது புதுசாக நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுது எங்களால். அப்புறம் சந்திரயான் செட்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. பார்க்கும்போது ஒரு புது ஃபீல் எங்களுக்கு கிடச்சிருந்தது.
நன்றி மேம். அதாவது ஒரு அறிவியல் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கு கண்காட்சியில் பொருட்கள் பார்வைக்கு மட்டும் வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த அறிவியல் கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இந்த சந்திராயன் 3 விண்கலத்தை எப்படி செயல்பட்டது என்பது குறித்த ஒரு செயல்முறை விளக்கம் என்பது இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையுமே மிகவும் கவர்ந்தது என்றே கூறலாம். இந்த பள்ளி மட்டுமல்லாது கோவையில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் என பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இந்த கண்காட்சி வந்து தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள். ஆசினி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.